SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதன் பொருள் அன்பு கொள்ளலும் உயர்ந்த குடிப்பிறப்பும் ஆகிய இரண்டும் பண்புடையார் என்று சொல்லப்படுவதற்கேற்ற வழியாகும். நன்றி. नमस्ते। आज का शब्द सोना गोल्ड, चांदी सिल्वर, लोह आयन, पीतल ब्रेज, तांबा कॉपर, हीरा डायमंड। धन्यवाद। Word of the day, puke. Meaning to vomit. Example sentence: the baby puked after eating. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி கற்பகம். திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருப்பாவை பாடல் 19. புத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்று பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வாய்த்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இதன் பொருள் ஆண்டாள் நப்பினையின் மார்பில் தலை வைத்து உறங்கும் இறைவனை எழுப்ப நப்பினையை நோக்கி கேட்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நீ உனது நாயகனை பிரியாமல் எப்பொழுதும் மார்பில் சாய்ந்திருக்கிறாய். நாங்கள் உன் நாயகனின் அருளை பெற வேண்டுமானால் நீ உனது நாயகனை எழுப்ப வேண்டும். நன்றி. வணக்கம். திருவெண்பாவை பாடல் 19. உங்கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதக்கும் என் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங் குங்கை நின் அன்பலல்லாதோர் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலோங்கள் மாற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கொழில ஞாயறு எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மணவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது. அதனால் தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள். இறைவனை முழுமையாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இப்பாடலில் உணர்த்தும் உட்கருத்து ஆகும். 3/1/2026 இன்று சர்வதேச மன உடல் ஆரோக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மன உடல் ஆரோக்கிய தினம் என்பது மனநலம் மற்றும் உடல் நலம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்பதை நினைவூட்டி சமநிலையான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நாளாகும். இந்நாளின் முக்கிய நோக்கம் மனமும் உடலும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. மேலும் இன்றைய முக்கிய செய்திகள்: இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், முன்னோடி சமூக சீர்திருத்தவாதி மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் பெண்களின் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக போராடிய பெண்ணியவாதியமான சாவித்ரிபாய் பூலே ஜெயந்தி அவர்களின் பிறந்த நாளாகவும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.